வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வாழ்க. நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. அக்டோபர் மாதத்தினுடைய பலாபலன் 12 ராசிகளுக்கும் உள்ள பொது பலன்களை நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். 1/10/2024 டு 31/10/2020 31 நாட்கள். முதல்ல ஒவ்வொரு மாதத்தினுடைய பலாபலன் நம்ம கிரக நகர்வுகள், கோச்சார கிரகங்களுடைய மையப்படுத்தி தான் பலாபலனை பார்க்குறோம். அதனுடைய வரிசையில் இந்த மாதத்தில் கிரக நகர்வுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குரு பகவான் ரிஷபத்தில் இருக்காங்க, செவ்வாய் பகவான் மிதுனத்திலிருந்து 20/10/2024 அன்று மதியம் 2:02:22 வாக்கில் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. பட் அங்கே நீசம் அமைப்பில் வராங்கன்றது தான் நிதர்சனமான கருத்து. சூரிய பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாத்துக்கு 17/10/2024 வியாழக்கிழமை பயிற்சி ஆகிறாங்க. அப்போ துலாத்தில் சூரிய பகவான் நீச்சம் அடைகிறாங்க. பட் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி இந்த மாதத்தில் 13/10/2024 அன்னைக்கு துலாத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி பெற்ற சுக்கிரன் விருச்சிகத்துக்கு போகிறாங்க. தன்னுடைய பார்வை, தன்னுடைய பாவகத்தை சமசப்த பார்வையால் பார்க்க இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இந்த புதன் பகவான் கண்ணிலிருந்து துலாத்துக்கும் 10ஆம் தேதி, துலாத்திலிருந்து மறுபடியும் விருச்சிகத்துக்கு 30ஆம் தேதி ஆக 20 டேஸ் துலாத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு விருச்சிகத்துக்கு போகிறாங்க. சனி பகவான் எந்த ஒரு மாற்றமும் இன்றி வக்ரகதியாக கும்பத்தில் இருக்கிறாங்க. ராகு பகவான் மீனத்தில் இருக்கிறாங்க. இந்த கிரக சஞ்சாரங்கள் கோச்சார ரீதியாக 12 ராசிக்கு உண்டான பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். பட் ஒவ்வொரு மாதத்தினுடைய பலாபலன் சொல்லும்பொழுது உங்களுடைய விஷயம், ஒருத்தவங்க ஏறுமுகமாக இருக்குது, இறங்குமுகமாக இருக்குது, நடக்குது நடக்கலைன்ற மாதிரி நிறைய உட்கருத்துகள் உள்ள வருது. பட் உண்மையான ரீசனபிளான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய தசா புத்தி அந்தர சூட்சம பிராணமும் இதனுடைய மையப்படுத்தி தான் உங்களுடைய ஜாதகங்கள் வேலை செய்யும். உங்களுடைய ஜென்ம நட்சத்திராதிபதி என்ன, கோச்சார கிரகங்கள் என்ன, அதெல்லாம் பொறுத்து தான் சுய ஜாதகத்தினுடைய பரிசீலனை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியுன்றது தான் உண்மையான கருத்து. இப்போ இந்த பொது பலன் எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படின்னா, ஒரு 60% உங்களுடைய ஜாதகத்தில் வேலை செய்யும். மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசியாதிபதி புதன் பகவான் இந்த மாதத்தில் 3 பாவங்களில் சஞ்சாரம் பண்ணுறார். முதல்ல கண்ணியில், அதுக்கடுத்து பஞ்சமஸ்தானம் துலாத்தில், இந்த மாதத்தினுடைய கடைசியில் விருச்சிகத்துக்கு போகிறார். அப்போ ராசியாதிபதி 3 பாவகத்தில் இருக்கிறதுனால 3 விதமான அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம். பட் 4ஆம் இடத்தால் முதல்ல அதிர்ஷ்டம். அப்போ வீடு மனை பேர்கள், விற்பது வாங்குவது, வண்டி வாகனத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, ரியல் எஸ்டேட் பண்ண துறையில் இருக்குங்க, பெரிய பெரிய விவசாயிகள், தரிசு நிலங்கள் ஏக்கர் கணக்கில் வச்சுருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கூடுதல் பலம் இந்த மாதத்தில் கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். புத்திரர்களால் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் உண்டு, உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் ராசியாதிபதி பயணம் பண்ணக்கூடிய காலம் உங்களுடைய குலதெய்வமே உங்களுடைய குடும்பத்துக்கு தேடி வரப்போகிறது, அதிர்ஷ்டம் உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை முதல்ல எடுத்துக்கலாம். பட் 6ஆம் இடத்துக்கு போகும்போது வேலை வாய்ப்புகளை தேடி நீங்கள் போகிறீர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முதல்ல எடுத்துக்கலாம். அப்போ இந்த மாதத்தினுடைய வருமானத்தில் எந்த அளவு உங்களுக்கு குறை இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லலாம். ஏன்னா தாய் தந்தை உறவுகளால் நல்ல ஒரு பேர் புகழ் கிடைப்பதற்கு உண்டான விஷயங்கள் உண்டு. தாய் வழி உறவுகள், தந்தை வழி உறவுகள் 2 பேருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கலாம். தந்தை வழி உறவுகளில் இருக்கக்கூடிய சில சங்கடங்கள் இப்போது முடிவதற்கு உண்டான சூழ்நிலைகள் கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. உத்தியோக மாற்றங்கள் உங்களுக்கு வெற்றி அடையும். ஆமாம், இடமாற்றங்கள் வெற்றி அடையும். சரியான வருவாய் கிடைக்கும் சார். இந்த மாதத்தில் உங்களுக்கு வாடகை வருமானம் கிடைக்க போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். நான் பெரிய பெரிய வாகனம் வச்சுட்டே வாடகை வாங்குகிறேன் அப்படின்னுக்குள்ள வெறும் இடம் கூட உங்களுக்கு இந்த மாதத்தில் வாடகை வாங்குறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வாடகை வருமானம் இந்த மாதத்தில் மிதுன ராசி நேயர்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். ஆமாம், வாடிக்கையாளர்கள், நல்ல ஒரு வாடிக்கையாளர்கள் வருவார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். அப்போ இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் டபுள் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். உங்களுக்கு 2% ஆஃப் 3%, ஒரே இடத்துல 2 விதமான போனஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுவது. மிதுன ராசி நேயர்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கிறது. அது கொஞ்சம் அலைச்சல்களை கொடுக்கத்தான் செய்கிறது. எதுதான் என்னுடைய நிரந்தர தொழில் தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு
ஒரு மனமே இப்போ வந்து உங்களுக்கு மிதுன ராசி நேயர்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. இருந்தாலும் ராகு பகவானுடைய பயிற்சி இருக்கிற வரைக்குமே அது ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு சங்கடமும் இல்லை. வேறு துறை ஒரே உள்ளூரில் வீட்டோடு செய்யக்கூடிய இந்த தொழில்கள்லாம் செய்கிறோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சற்று கொஞ்சம் நெருடல்கள் கொடுக்கத்தான் செய்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கலாம். பட்டு இந்த லாபம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது உங்களுடைய ராசியில் செவ்வாய் பகவான் பயணிக்கிறார். 2ஆம் இடத்துல போயிட்டு நீசமாகிறதுனால பெரிய முதலீடுகளை இப்போ வந்து டாக்குமெண்ட்டாக மாற்றுறதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாம் இப்போ நடக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சேவிங் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து நம்ம ஏதாவது அசட்டாக வாங்கி போடலாமா அப்படின்ற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளே இப்போ உள்ள வரும். தங்கமாக வாங்கலாமா, அப்போ இடமா வாங்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் உங்கள் கற்பனைகள் வரும். இதெல்லாமே சாதகமாகவும் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லப்படுது. கண்டிப்பாக வாகனத்துறை உங்களுக்கு போது வெற்றி தரும். ஆமாம், வாகனத்தை விற்கிறாங்க வாங்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி பிஸ்னஸ் என்றவங்க, ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க எல்லாமே A to Z சரியாகவே வருது அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுக்கு 7ஆம் இடம் 7th பிளேஸ் குரு பகவான் வக்கரகதியாக இருக்கிறதுனால நீண்ட நாளாக தடைபட்டு வந்த திருமணங்கள் எல்லாமே இப்போ யூட்டர்ன் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை நடக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். பட்டு குரு பகவான் ஏதாவது ஒரு சாஸ்திரக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஏற்கனவே நான் வந்து என்னுடைய திருமண தகவல் மையத்தில் பதிஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்களுடைய காரியங்கள் எல்லாமே இப்போ பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம். கண்டிப்பாக நீண்ட நாள் நண்பனை சந்திக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு மிகப்பெரிய ஒரு உதவி உங்களுடைய எதிர்பாலினத்தவரால் நடக்கப் போகிறது. அது மனைவியாக இருக்கலாம் அல்லது ஃப்ரெண்டாக இருக்கலாம், பட்டு பார்ட்னராக இருக்கலாம். அவங்களாலாம் இப்போ ஒரு பாசிட்டிவ் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். மேலும் மிதுன ராசி அன்பர்கள் இந்த மாதத்தினுடைய வெற்றியை பரிசீலனை பண்ணணும் அப்படின்னா சிவபெருமானுடைய வழிபாடு, ருத்ரனுடைய வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும். வாழ்க 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 வாழ்க. ஒவ்வொரு மாதத்தினுடைய பலாபலன்கள் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். எல்லாருமே பாசிட்டிவ் ஆர் மைனஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பலன்கள் நீங்கள் கொடுத்துன்னு வந்துட்டுருக்கீங்க. பட்டு ஒவ்வொரு மாதத்தும் வரக்கூடிய கிரக சஞ்சாரங்களை வச்சு தான் மையப்படுத்தி தான் நம்ம பலன் சொல்லிட்டு இருக்கோம். இது உங்கள் ஜாதகத்தில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இது என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழுவுக்கு அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, தன்னுடைய நிலை எப்பொழுது மாறும், தன்னுடைய நிலை மாறுவதற்குண்டான சூழல்களை நான் எவ்வாறு அமைத்துக் கொள்வது என்ற ஒரு ப்ரொடக்ஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க 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 வாழ்க. நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா.